எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆனி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஆனி திருமஞ்சனம் தாங்க. சிதம்பரத்து கோவிலில் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் எப்படி நடைபெற போகுது, தேரோட்டத்தில் என்னென்ன நடக்க இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கணுமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடல் வல்லவன் தான் நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா நாளை தாங்க ஆடி திருமஞ்சனம் நடைபெறுவதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற சிதம்பர நடராஜ கோவில்லங்க ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக காலையில் தொடங்கியிருக்கு. இதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சிவ வாத்தியங்களோ வேத மந்திரங்கள் முழகந்தாங்க கம்பத்தில் கொடியேற்றப்பட்டிருக்குது. நடராஜர் கோவிலில் சித் சபைக்கு எதிரேயுள்ள கொடிமரத்தில் திரளான பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடந்திருக்குதுங்க. அப்போது பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பக்தியுடன் இறைவனை வேண்டி வணங்கியிருக்காங்க. இதில் முக்கிய நிகழ்வாட்சியாக பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் நடைபெறுங்க. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்திருக்காங்க. சிதம்பர நடராஜ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசன விழாவும் ஆணி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சன திருவிழாவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 உற்சவத்தின் போது தாங்க மூலவராக இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜர் மூர்த்தி சிவகாம சுந்தரி அம்பாளுடன் பார்த்தீங்கன்னா உற்சவராக தேரில் எழுந்தருளி வலம் வருவாரா. ஆணி திருமஞ்சனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நடராஜுக்கு உரிய அற்புதமான நாளாக சொல்லப்படுதுங்க. திருமஞ்சனா மங்களஸ்தானங்க, மங்கள நீராட்டுன்னு சொல்லுவோம். சிவஸ்தலங்களில் முதன்மையான தலமான சிதம்பர நடராஜ ஆலயத்தில் திருமஞ்சனன்னு சொல்லுவாங்க. சிவனாரினுடைய அனைத்து தலங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனமும் முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுங்க. நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இந்த விழா நடத்தப்படுவதாகவும் சொல்லுவாங்க. நடராஜ ஆலயத்தில் திகழக்கூடிய ஆணி திருமஞ்சன நிகழ்வை பார்த்தீங்கன்னா தேரோட்டத்தையும் காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் குவிவாங்களாம். நடராஜருக்கு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 அபிஷேகம் நடைபெறுதுங்க. இதில் மார்கழி திருவாதிரை ஆணி திருமஞ்சனம் முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுதுங்க. ஆணி மாத உத்திர திருநாளில் தாங்க தேவர்கள் ஆடலரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்களாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த நன்னாளே ஆணி திருமஞ்சன திருவிழாவாக கொண்டாடுறோம். பங்குனி போல ஆணியில் வரக்கூடிய உத்திரமும் விசேஷங்க. இந்த ஆடல் வல்லவனுக்காக விழாவாக தாங்க ஆணி திருமஞ்சன வைபவமாக போற்றி சொல்லப்படுது. சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சன விழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுங்க. ஆணியின் கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். வைகாசியில் அக்னி நட்சத்திர தருணம் எல்லாம் முடிந்து தாங்க வைபத்தில் தகிக்கும் திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுதாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டாக காலமாக ஆணியில் நடைபெறக்கூடிய திருமஞ்சன திருவிழாவை துவக்கி வைத்தவர் யாருன்னு தெரியுமாங்க? யோக சுத்திரத்தை நமக்கு அருளிய பதஞ்சலி மகரிஷி தாங்க. சிதம்பரத்தில் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவன்னு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன்னு 5 தொழிலையும் உணர்த்துதுங்க. சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலது பக்கத்தில் சிதம்பர ரகசியம் இருக்குதா. இதே போல திருவாரூரில் தியாகராஜ திருமேனியின் ரகசியம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பெருமான்களுடைய நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தரிசித்ததாக சொல்லப்படுது. இந்த ஆண்டுக்கான பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சன விழா வெகு விமர்சையாக தொடங்கியிருக்குது. கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தினமுமே பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு 2 நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்று இருக்குதுங்க. நிலாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் அன்று காலை 5 மணியளவில் நடைபெற இருக்குது. இதில் நடராஜர் பார்த்தீங்கன்னா சிவகாம சுந்தரின்னு விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தனி தேரில் வலம் வருவாங்களாம். சிகர நிகழ்ச்சியான திருமஞ்சன விழா பார்த்தீங்கன்னா நடைபெற இருப்பதால் ஏற்பாடுகள் நடராஜ கோவிலில் பொது தீட்சிதர்கள் செய்து வராங்க.
நடராஜரையுமே அன்னை சிவகாமியுமே பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள செய்வாங்க. அங்கே அவருக்குன்னு திருமஞ்சனம் எனக்கூடிய அபிஷேகம் நடைபெறுதுங்க. பிறகு இருவருமே பார்த்தீங்கன்னா ஆனந்த நடன புரியும் அற்புத காட்சியை தரிசிப்பவங்கக்கூடிய பக்தர்கள் மெய்சிலிருப்பாங்க. ஆனந்த நடனம் ஆடிய பாடியே சிற்சபையில் எழுந்தருவாரா. இதை காண கண்கோடி வேண்டுன்னு சொல்வாங்க. நடராஜருக்கு நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்பதால பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வு கிடைப்பதாகவும், கன்னி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் நடைபெறணும், ஆண்களுக்கு மனதள தைரியமும் உடல் பலமும் வளமும் கூடுன்னு சொல்லப்படுதுங்க. சிதம்பர நடராஜர் கோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள்ல ஆகாய தலமாக இருக்குதுங்க. உயிர்கள் வாழ்வதற்கு பெரிதும் ஒத்திசைப்பாக இருப்பதில் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயன்னு, நெருப்புன்னு பஞ்சபூதங்களாக நம்ம சொல்வோம்ல. இவை யாவும் இறைவனால படைக்கப்பட்டதாகவும் புராணங்கள்ல உறைந்த காரணத்தால் தாங்க அவற்றை வணங்க மரபை நாம முன்னோர்கள் வகுத்திருக்காங்களாம். திருவாரூர்ல தியாகராஜர் நிலத்தின் அதிபதியாகவும், திருவனைக்காவல் பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் நீருக்கு அதிபதிங்க, திருக்கலத்தி காலஸ்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா காற்றின் அதிபதிங்க, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா நெருப்பின் அதிபதியாக அருள் பாலிக்கிறாரு. அதே போல ஆகாயத்தின் அதிபதியாக தாங்க சிதம்பர நடராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. அந்த வகையில் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வருதுங்க. ஒவ்வொரு தலத்திற்கு வரலாறு இருப்பது போல தாங்க தனித்துவமும் சிறப்பும் இருக்குது இல்லைங்க. திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும்னு, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி கிடைக்கும், காசியில் இறந்தால் முக்தி கிடைக்குங்க, திருவண்ணாமலை நினைத்தால முக்தி கிடைக்குங்க. அந்த வரிசையில் தாங்க சிதம்பர நடராஜ பெருமாள் கோவிலை நின்றிருப்பது சிறப்புங்க. இந்த ஆலயத்தை தரிசிக்க முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆனந்த தாண்டவம் தொடங்கிய பிரளய தாண்டவம் வரை சிவபெருமானுடைய 108 தாண்டவம் அடியாதாக புராணங்களை எடுத்துரைப்பாங்க. அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக இருப்பவை தாங்க 5 பஞ்ச தாண்டவம்னு சொல்வோம். இந்த பஞ்ச தாண்டவங்கள் ஆடிய திருத்தலங்களை பஞ்ச சபைகள்னு பஞ்ச அம்பாலங்கள்னு குறிப்பிடுவாங்க. திருவலங்காடு, மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், சிதம்பரங்க இவை பஞ்ச சபைகளாக சொல்லப்படுதுங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் ராஜத சபைன்னு, வெள்ளி சபையில் சத்திய தாண்டவத்தை இறைவன் ஆடியிருக்காரு. திருவலங்காடு வடவரேஸ்வர ஆலயத்தில் ரத்தின சபையில் ரத்தின அம்பாலம் கலிதாண்டவத்தையும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தாங்க தாமிர சபையில் தாமிர அம்பாலமும் முனி தாண்டவத்தையும் ஆடிருக்காரு. குற்றாலநாதர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர சபையில் திரிபுர தாண்டவத்தையும் சிவபெருமான் ஆடி அருள் பாலித்திருக்காரு. அதே போல தாங்க சிதம்பர சிற்சபையில் ஆனந்த தாண்டவத்தை ஆடி அருள் பாலித்ததாக சொல்லப்படுது. பதஞ்சலி முனிவரோ வியாக்கிரபாதர் ஆகியோர் காணும் பொருட்டு தாங்க தைப்பூச திருநாள் ஒன்றில் இறைவன் இந்த காட்சியை இத்தலத்துல காட்டியதாகவும் சொல்லப்படுது. இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நின்று சிவன் விஷ்ணு இருவருமே வழிபடும் வகையில இரு தனி சன்னதிகளும் அருகருகே அமைந்திருக்காங்க. ஒரே தளம் இது சிதம்பர ஆலயம் மட்டும்தாங்க. சைவத்தின் கடவுளான தில்லை நடராஜரோ, வைணவத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜரோ அருகருகே அமைஞ்சிருக்குதுங்க. நடராஜர் பொன்னம்பலத்தில் இருந்து அருள் பளிப்பது போல தொற்றியம்பாளையத்தில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. பெருமாள் சயனத்துள்ள இடம் நத்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட திருமாளிகையாகும். 108 திவ்ய தேசங்களில் இது தில்லை திருச்சித்திர கூடன்னு அழைத்திருக்காங்க. நடராஜருடைய பொன்னம்பல சுற்றுல கிழக்கு பகுதியில் சண்டீஸ்வர நாயனுடன் சேர்ந்து அமர்ந்தபடி பிரம்மதேவர் காட்சி தருவார். நடராஜ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 2 முறை தேரோட்டம் தரிசனம் நடைபெறுதுங்க. இந்த ஆலயத்தில் மற்றொரு பெருமைன்னே சொல்லலாம். தேரோட்டம் என்பது சிற்சபையில் வீற்றிருக்கக்கூடிய மூலவரே பார்த்தீங்கன்னா உற்சவராக மாறி தேரில் அமர்ந்து வீதி உலா வருவார். மூலவர் வெளியில் வருவது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒன்றுங்க. மூர்த்தி தலம் தீர்த்தனு 3 ஆளும் சிறப்பு பெற்றது தாங்க சிதம்பரம் கோவில். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 10 தீர்த்தங்கள் உள்ளதுங்க. சிவகங்கை, பரமானந்த கூபம், விக்ரபாத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தன்னு, நாகச்சேரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவபிரிய தீர்த்தன், புலிமையடி தீர்த்தம்,
குய தீர்த்தம், தீர்ப்பார், கடல் தீர்த்தன்னு 10 தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி என கமெண்ட் பண்ணுங்கள். தேவையே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.